ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான் வாங்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்ன ப்ராடக்ட் எவ்வளோ ரேட்டில் வாங்கிட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியும். வீட்டில் ஆல்ரெடி நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பிளாக்லேயே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்டிங் ஒர்க் நம்ம பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா, வீடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூடாகிடுச்சு. ஸோ எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வேர்த்து கொட்டிகிட்டே தான் இருக்கும். அதனால் ஏசி வாங்குறதா ஒரு பிளான் இருந்துச்சு. போன டைமே நீங்கள் ஒரு பிளாகில் பார்த்துருப்பீங்க. அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஒரு 2 ஷாப்பில் ஏசி செக் பண்ணியிருந்தேன். எந்த ப்ராடக்ட் வாங்கலாம், எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கலாம்னு ஆல்ரெடி நாங்கள் செக் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஃபைனலாக நாங்கள் இந்த ஏசி தான் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ கடைக்கு போயிட்டு பார்க்கலாம், எந்த மாதிரி ப்ராடக்ட் எவ்வளோ ரேட்டில் வாங்குகிறோம்னு பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கேருந்து நான் விருதாச்சலம் போகணும், 1 hour ட்ராவல் இருக்குது. ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா ரெடியாகி இப்போ கிளம்பிட்டேன். பேக் இப்போ மாட்டிகிட்டு போகிறேன். இந்த பேக்கில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, பவர் பேங்க் இருக்குது, பர்ஸ் இருக்குது, அமௌண்ட் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் போகும்போது மட்டும்தான் இந்த பேக் நான் யூஸ் பண்ணுவேன். சிதம்பரம் லோக்கல் ட்ரிப் போகும்போது பர்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன். ஏதாச்சும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணோன்னா பர்ஸ் மட்டும்தான் கொண்டு போவேன். ரொம்ப லாங் ட்ராவல்னால் இந்த பேக் நான் கொண்டு போவேன். ஸோ உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் காமிச்சு ரொம்ப மாதம் ஆகுது. இப்போது ஃபிஷ் டேங்க் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபிஷ்லாம் எந்த ஸ்டேஜில் வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். நிறைய பார்த்தீங்கன்னா டெட்ரா மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஃபிஷ்ஷுமே நான் வாங்கிட்டு விடலை. இந்த டைம் ஒரு 3 ஜோடி டெட்ரா தான் வாங்கிட்டு விட்டுருந்தேன். ஸோ அதை நான் வீடியோஸ்லாம் எடுக்கலை. சிதம்பரம் ஒரு வேலையாக போகும்போது நான் வாங்கிட்டு வந்தது ஒரு 3 ஜோடி டெட்ரா மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி ஒரு 4 ஃபிஷ் இருந்துச்சு டெட்ரா. இப்போ கூட அடிஷ்னலாக ஒரு 3 ஜோடி விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. டெட்ரா மட்டும்தான் இப்போ நான் வளர்த்துட்ருக்கேன். ஃபைனலாக ஹெல்மெட்லாம் வேர் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இங்கே சிதம்பரத்துலேருந்து இப்போ நான் விருதாச்சலம் போகணும். எப்படியும் ஒரு 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் விருதாச்சலம் போயிட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பானுக்கு ஏசி எடுக்க வந்திருக்கோம். டிஜிட்டலில் கேரியர் 1.5 ton 5 star இன்வெர்டர் ஏசி தான் எடுக்கிறோம். ப்ரைஸ் 45 ரூபா. ஆல் அனைத்தும் சேர்த்து கேஷ் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட இருக்குது. ஸ்டெபிளைசர் மட்டும் தனியாக வாங்கணும். வீகார்டு ஸ்டெபிளைசர் வீகார்டில் எடுக்க போகிறோம். யாருக்கு கேஷ் வேணும்? 6 ரெடி கேஷாக கொடுத்து இப்போ நம்ம பணம் இருக்குங்க. 50,000 45,000 தான் இருக்குது. 45,000 ரூபா ரெடி கேஷ் கொடுத்து இப்போ நம்ம கேஷ் தான் ஏசி எடுக்க போகிறோம். ஸோ பாப்பாக்கு முன்னே சிம்மி எடுத்தோம். இப்போ நம்ம ஏசி எடுக்கிறோம். நல்லா இருக்குது ப்ரைஸ்லாம். எப்படி பீஸ் எப்படி வீட்டுக்கே வந்துடுமா? எப்படி வீட்டுக்கு 2 நாள் டெலிவரி. இன்ஸ்டாலேஷன்லாம் அவங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. இதில் இன்ஸ்டாலேஷன் சேர்த்து தான் நம்ம பில் பண்ணுறோம். ஒரு 600 மட்டும் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். ஸ்டாண்டு ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எனக்கு சாட்டிஸ்ஃபை. எத்தனை நாளில் வரும் வீட்டுக்கு? நான் இதே 1.5 ton ஏசி 3 star நான் இன்வெர்ட்ரு 42 ரூபாய்க்கு எடுத்தேன். ஸோ எனக்கு இப்போ தெரிஞ்சு கொஞ்சம் ப்ரைஸ் பரவாயில்ல தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம அட்வான்ஸாக 5 starல எடுக்கிறோம். அட்வான்ஸுக்கு வித் 2026 மாடல். ஆமாங்க, கையில் தான் இருக்குது. அதோட கேரியர் ஏசி வாங்கிட்டோம். இந்த மாடல் எந்த மாடலு? இதே இருக்கு. ஆக்சுவலி இந்த மாடல் தான் சேம் 5 starல நம்ம எடுத்துருக்கோம். ஆமாம், சேம் இதே மாடல் தான். எவ்வளோ அமௌண்ட்? ஃபைனல் அமௌண்ட்டு ஃபைனல் 45,263 ஃபைனல் பே பண்ணியாச்சு. இப்போ கிளம்பியாச்சு. பீஸ் வீட்டுக்கு வந்துடும். 2 நாளில் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிவிடுவாங்க. சரி, ஓகே, கிளம்பியாச்சு. ரித்தீஷ் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருக்கான். இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டில் விட்டுட்டு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா இளநீ இருக்குது. இது வரும்போது ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். பசங்களுக்கு மாம்பழம் ஒரு பையில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அம்மாவை விட்டுட்டு இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். வண்டி ரெடியாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி போல் ஆகுது. எப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 8:30 ஆகிடும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மாவை கூட்டிகிட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்தாழையிலேருந்து நான் சிதம்பரம் கிளம்பி வந்திருக்கேன். ஸோ ஏசிக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லாம் கடையிலே பேமெண்ட் கொடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி சிம்னி வாங்கியிருந்த கடையில் தான் நம்ம இந்த டைம் ஏசி வாங்கியிருக்கோம். சிம்னிக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்திருந்தோம். 2 days கழிச்சு நமக்கு ஃப்ரீ டெலிவரியை வீட்டுக்கே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் நமக்கு ஏசி ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ நாளைக்கு
நாளை மறுநாள் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 2 நாளுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு ஏசி வந்துடும். ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கும் சேர்த்து நம்ம வந்து பேமெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஏசி மட்டும்தான் வீட்டுக்கு வர வேண்டியது, மற்றபடி எல்லா சார்ஜஸும் நம்ம பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். அப்பா பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்கிட்டு இருந்தார், அதனால் அவரை வீடியோஸ் எடுக்க முடியல. முன்னை விட அப்பாவுக்கு இப்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ நடக்கிறாரு, அவராகவே சாப்பிட்றாரு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக நான் அப்பாவை வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்போ அம்மா வீட்டிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இப்போ சொல்கிறேன். பசங்க பார்த்தீங்கன்னா டியூஷன் போயிருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் ஒரு பிளாகில் சொல்லியிருந்தேன் பசங்களை டியூஷன் சேர்த்து விட்டுருக்கேன்னு. ஈவினிங் 5:30 மணிக்கு டியூஷன் போனாங்கன்னா நைட்டு 8-8:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இன்னும் பசங்க வரல. ஸோ அவங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு ஒரு ஓவர்வியூ காமிக்கிறேன். ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி அந்த ஷாப்பில் வாங்கலை, வேறு ஷாப்பில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 4460 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ ப்ரீமியர் ஸ்டெபிலைசர் தான் நம்ம வாங்கியிருக்கோம். 5 வருஷம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. ஏசி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டெபிலைசர் வீட்டுக்கு வந்தாச்சு. இது ஆல்ரெடி நான் வேறு ஷாப்லேயே பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அது வீடியோஸ் எடுக்க முடியல, டைம் இல்லை. அதனால் நம்ம வந்து ஏசி வாங்கிட்டு வேறு ஷாப்பில் வந்து தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து பசங்களுக்கு வந்து பரோட்டாவும் சிக்கன் ரைஸும் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்போவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி வெளியில் போனால் மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து மாம்பழம் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து எலுமிச்சை பழமும் அம்மா கொடுத்துருந்தாங்க. புவனகிரி வந்து ஒரு 200 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து இது ஸ்டெபிலைசருடைய பில்லு, இது ஏசியோட பில்லு. ஸோ இன்றைக்கி பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். கரெக்டாக 9 மணிக்கு டியூஷன்லேருந்து பசங்க வராங்க. எப்படி போச்சு இன்றைக்கி டியூஷனில்? நல்லா போச்சா? என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? நான் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு வந்ததை சொல்லலை. நான் தோசை ஊற்றி தரேன், காலையில் வச்ச இட்லி சாம்பார் இருக்குது, அதுதான் இப்போ சாப்பிட்ணுன்னு சொன்னதும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டே வந்தாங்க. ஏன்னா ஈவினிங் சாப்பிடாமலே வந்து பட்னியாகவே டியூஷன் போயிட்டாங்க. நான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இவங்களாவே டியூஷன் போயிட்டாங்க, சாப்பிடல. அதனால் பசங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. போய் பிளேட் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க. காய்கறி பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, உருளை, கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட்டு, முருங்கைக்காய், ஸோ எல்லா காயிலையும் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதோட ரேட்டு வந்து 200 ரூபா தான். சாப்பாடு போட்டு கொடுத்துடலாமா? ஹேண்ட் வாஷ் பண்ணி ஏதாச்சும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வா. நெக்ஸ்ட்டு லெமன். ஓகே, பசங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்துடலாம். மணி 9 ஆகிடுச்சு. டைனிங் டேபிளுக்கு மைக்கா ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரி, நான் இதை போட்டு கொடுக்குறேன் சாப்பாடு. தர்ஷனுக்கு சிக்கன் ரைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து பிரிக்காமல் இருக்கேன். தன்ஷி இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கா. எப்படி இருக்குது தர்ஷன்? சாப்பிட்டு பார்த்து சொல்லு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சரி சாப்பிடு. எல்லா நாளும் வாங்கி கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வர்ற அன்னைக்கு சமைக்க முடியாத பட்ஜெட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பசங்களுக்கு பரோட்டா, சிக்கன் ரைஸ். மற்றபடி வீட்டில் என்ன சாப்பிடுவீங்க? இட்லி, தோசை, பூரி, சாம்பார், சாதம். இதுதான். கவரில் எல்லாத்தையும் இப்போ பேக் பண்ணியாச்சு. தன்ஷி எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்கா. இன்னும் தர்ஷன் இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்க? சாப்பிடு சாப்பிடு. என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருந்துச்சா? தர்ஷன் சிக்கன் ரைஸ், தன்ஷி நீ என்ன சாப்பிட்ட? சிக்கன் ரைஸ். ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு டைம் வந்து 9:30 மணி ஆகுது. 9:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைனிங் டேபிளே க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே எந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மாம்பழத்தை எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். கீழே ஒரு பேப்பர் வச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா மாம்பழத்தெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான். திரும்ப காலையில் எழுந்ததும் ஸ்கூல் போயிட்டு திரும்ப நாளைக்கு ஈவினிங் டியூஷன் போயிட்டு, ஸோ ரொட்டீன் லைஃப் போய்கிட்டே இருக்குது. எங்களுக்கு டெஸ்ட் வேறு நடக்குது, மிட் டர்ம் டெஸ்ட், எக்ஸாம் நடந்துட்டுருக்கான். அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க. தர்ஷன் அதனால தான் வர லேட் ஆகுது. மார்க் அதிகமாக எடுக்கணும். எடுத்திருக்கியா? இப்போ தான் எக்ஸாமே இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான், ஆனால் இன்னும் மார்க் சொல்லலை. ஸோ பசங்களுக்கு மிட்டம் எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் அதிக படிக்க வேண்டிய டைம் இது, படிக்கணும். ஓகேவா? ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாச்சும் ஓரமாக வைக்க வேண்டியதான். ஏசி வந்து ஃபிட் பண்ணுற அன்னைக்கு ஸ்டெபிலைசர் வந்து எடுத்து மாட்டிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தர்ஷன் பாய் சொல்லிடு.